ஹாய் எவ்ரியோன். இன்னைக்கு நம்ம பஞ்ச் நீடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரேமை லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ண 2 ஃப்ரேம் இருக்கும். ஒன்று கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே க்ளோத்தை போடுங்க. ஸோ நீங்கள் வெட்டிட்டு க்ளோத்தை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சும்மாவும் போடலாம். நீங்கள் க்ளோத்தை போட்டுகிட்டே வெட்டுங்க. அதுக்கு பிறகு நம்ம கழட்டி வச்சதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து திருகாணியை திருகணும். வலது பக்கமாக நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இழுத்து விடுங்க க்ளோத்தை. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம நீடில் எப்படி பூநூல் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீடிலுக்குள்ளே ஊசி போடுறதுக்குன்னு வேறே ஒன்று இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பூநூல் போடணும். மேலே ஒரு தொப்பியை கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஊசியை மேலே வந்தோட்டி மருக தொப்பியை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு நூலை அந்த ஊசிக்குள்ளே இழுத்து விட்டிங்கன்னா கணக்கு அழகாக வரும். ஸோ அதே மாதிரி இன்னொரு துளையும் இருக்குது, அதுக்கும் நீங்கள் நூல் போடணும். ஸோ இப்போ நீங்கள் நீங்களுக்குள்ளே நூலை போட்டுட்டீங்க. இப்போ கணக்காக இருக்குது. அடுத்து நீங்கள் 12க்குள்ள வச்சு தான் பஞ்சாக் பண்ணணும். 10, 8க்கெல்லாம் பஞ்சாக் பண்ணிங்கன்னா சின்னதாக தையல் விழுகும். ஸோ நீங்கள் பாவிக்கும் போதே 12க்கு வச்சு பாவிங்க. அடுத்து கொஞ்சம் தைச்சி பார்ப்போம். முதல்ல நீங்கள் கோடு போட்டே தைச்சி பழகுங்க. நிறைய பேர் கோடு போட்டு தைச்சி பழகுனா ஈஸியாக இருக்கும். ஸோ தையலை பக்கத்தில் போடணும். ரொம்ப பக்கத்தில் போடாதீங்க. கொஞ்சம் ஒரு இடம் விடாமல் பக்கத்தில் போடுங்க. ஸோ ஒரு அழகான லுக்கில் வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 10 தடவை போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பஞ்சாக் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நீங்கள் எப்படி வட்டம் ஒன்றுக்கு பஞ்சாக் பண்ணுறது, சதுரம் ஒன்றுக்கு எப்படி பஞ்சாக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே புரியணும் இல்லையா? ஸோ நீங்கள் கேட்குற டவுட்டெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ பின்னாடி இப்படி தான் டிசைன் வருது. ஸோ நீங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.